Hello, welcome back to my channel Vijayashwati. இன்னைக்கு second day of my trip at Shillong. இப்போ எலிஃபண்ட் ஃபால்ஸ் வந்திருக்கேன். எலிஃபண்ட் ஃபால்ஸ்ல என்ட்ரி டிக்கெட் இஸ் 100 rupees per head. நிறைய இங்க வந்து இந்த இந்த ஜூட் பேக்ஸ் இதெல்லாமே நிறைய சேல் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. அப்புறம் நிறைய பர்ச்சேசிங் ஐட்டம்ஸ் இருக்கு, பட் இட் இஸ் வெரி காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவ். யூ கேன் see here இது எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருக்கும், நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்காது. ஆனா நைஸ், ஏன்னா இங்க வரும்போது இங்க இருக்கிற அந்த ஒரு இதெல்லாம் வாங்கினோம்னா நல்லா இருக்கும். இதுதான் நேத்து நான் வாங்கினது, ஷால், மஃப்ளர். நம்ம ஊட்டில எல்லாம் பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுதான் எலிஃபண்ட் ஃபால்ஸ். எலிஃபண்ட் ஃபால்ஸ்குள்ளார போறோம். இந்த மாதிரி ஒரு வே அப்படியே இறக்கத்துல போகணும். எந்த வேல இங்க இல்ல. ஸோ இந்த வே தான் போகணும். இப்படியே கீழே போய் அங்க ஃபால்ஸ் சவுண்ட் கேக்குது. இதுல சவுண்ட் கேக்குதான்னு தெரியல, நமக்கு கேட்காது, ஏன்னா மைக்ல இங்க கேட்காது. இப்ப இங்கேயே நமக்கு அந்த ஃபால்ஸ் வர சவுண்ட் எல்லாமே கேக்குது. ரொம்ப இறங்கும் போது நல்லாதான் இருக்கு, ஏறும்போது தான் தெரியுது கஷ்டம் என்னன்றது. ஸோ எலிஃபண்ட் ஃபால்ஸ் எல்லாரும் பாருங்க. லுக் அட் தி எலிஃபண்ட் ஃபால்ஸ் தேர். தட் இஸ் எலிஃபண்ட் ஃபால்ஸ். இங்கிருந்து நல்லா சவுண்ட் கேக்குது, ஆனா நமக்கு இதுல கேக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா இங்க நாங்க நிக்கிற இடத்துல நல்லா சவுண்ட் கேக்குது. அண்ட் தட் இஸ் த ஃபால்ஸ் விச் இஸ் வைப்ரண்ட். எலிஃபண்ட் ஃபால்ஸ் மாதிரி பெருசா இருக்குமான்னு தெரியல, பக்கத்துல போய் பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டயர் ஆஃப் திஸ் எலிஃபண்ட் ஃபால்ஸ். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டயர் ரீச் பண்ணுறக்கு நம்ம ஒரு 20 to 30 ஸ்டெப்ஸ் வர வேண்டியதாக இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டயர், இந்த ஃபர்ஸ்ட் ஃபால் பார்க்குறக்கு ஹார்ஸ் டெயில் பஞ்ச் பவுல் மாதிரி இருக்கும்னு தான் சொல்கிறாங்க. இங்கே இப்போ 3 ஃபால்ஸ் இருக்கு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ், செகண்ட் ஃபால்ஸ், தேர்ட் ஃபால்ஸ் கீழே இருக்கு. திஸ் இஸ் த வே டு செகண்ட் ஃபால்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபால்ஸோட வேயை விட கொஞ்சம் கூட நேரோவாக இருக்குது. ஸோ 3 ஃபால்ஸ்க்குமே த பாத் வில் பி டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்க்கு கொஞ்சம் கூட ப்ராடராக இருக்கும், செகண்ட் ஃபால்ஸ்க்கு அதை விட நேரோவாக இருக்கும், அண்ட் தேர்ட் ஃபால்ஸ் வென் வி கோ அது ரொம்ப சின்ன வேயாக இருக்கும். இப்போ செகண்ட் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். யூ கேன் see செகண்ட் ஃபால்ஸ். இதுதான் செகண்ட் ஃபால்ஸ் which is running from first falls to the third falls. ஸோ தேர்ட் ஃபால்ஸ் வந்துட்டு இங்க இருந்து கீழே இருக்கு. செகண்ட் ஃபால்ஸோட கண்டினியூஷன். அங்க கீழே போய் நம்ம அந்த ஸ்டோன்ஸ் கிட்டலாம் நிக்கலாம். லெட்ஸ் கோ டு தேர்ட் ஃபால்ஸ் நவ. இதுதான் தேர்ட் ஃபால்ஸோட வியூ. இந்த சீசன் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கு. இப்போ நம்ம தேர்ட் எலிஃபண்ட் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். எலிஃபண்ட் ஃபால்ஸோட தேர்ட் ஃபால். திஸ் இஸ் தி தேர்ட் ஃபால். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப நேரோவா, ரொம்ப சின்னதா இருக்கு. அதனால நம்ம பார்த்து வைக்கணும். இட்ஸ் நாட் இட் இஸ் நமக்கு அது சேஃப் கிடையாது. நம்ம வீடியோ எடுக்கிறோன்ற பேர்ல வந்தோம்னா அது நமக்கு அப்புறம் சேஃப் இல்லை. திஸ் இஸ் த பிளேஸ் டு டேக் பிக்ஸ் அண்ட் வீடியோஸ். ஆனால் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் லொக்கேஷன் இஸ் மௌடாக் லொக்கேஷன். இங்க ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட். இங்கதான் பங்கி ஜம்பிங் எல்லாமே இருக்கு. பங்கி ஜம்பிங் ஆனா ரொம்ப தூரமா இருக்கு. இது ஒரு வியூ பாயிண்ட். ஐ வில் ஷோ யூ தி வியூ பாயிண்ட். இங்க வந்து நிறைய இந்த கார்ன், பைனாப்பிள் இந்த மாதிரி எல்லாம் இங்க சேல் பண்றாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் ஹியர். Look at the view. இதுதான் பங்கி ஜம்பிங் பண்ற இடம். ஸோ இங்கிருந்து தான் பங்கி ஜம்பிங் பண்றாங்க. அங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பர்சன் மைட் பி பண்ணுவாங்களா இருக்கும். இவ்வளவு தூரம் இருக்கு. வியூ பாயிண்ட்.
இது ஜிப்லைனோட ஸோ இப்படிதான் கான் வைக்கிறாங்க. நம்மளும் ட்ரை பண்ணலாம். கரெக்டா? இப்போ இருக்கிற லொக்கேஷன் இட் இஸ் லிங்க்ஷியர் ஃபால்ஸ் அண்ட் திஸ் இஸ் லைக் அன் ஆஃப் பீட் ரோட். லைக் கம்ப்ளீட்டாகவே ஆஃப் பீட்டாக இருக்கு. எதுவுமே பார்க்க முடியாது. ஃபுல்லாக அப்படியே காடு, அப்படி டெசர்ட் மாதிரி தான் இருக்கு. ஃபுல் லைக் ஒரு சர்க்கிளே ஃபுல்லாக டெசர்ட் மாதிரி இருக்கு. யூ கேன் see the view from here. நமக்கு கண்ணு கிட்டின தூரம் எதுவுமே தெரியல. எல்லாமே நம்ம வந்த வழி எல்லாமே ஆஃப் பீட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ லைக் there at the top நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. I'll show you the location. Complete offbeat place. பட் இங்க நிறைய ஃபால்ஸ் தான் இருக்கு. இங்க வேணும்னா நமக்கு ஸ்விம்மிங் பண்ணலாம். பட் நான் இப்போ பிளான்ட் இல்லாம வந்ததுனால I'm not doing it. कितना रुपए? 50 rupees per person. Thank you. And 20 rupees parking. Parking? No parking. No parking. Only 50. இதுக்கு parking is like 20 rupees and per head it is 50 rupees. ஸோ ஒரு 300 ஸ்டெப்ஸ் இருக்கும். எல்லாம் 200ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது 200 இல்லை, 300. இங்கே குளிக்கணும் அப்படின்னு இருந்தால் we can take bath. Here is the way to a cave. ஸோ இங்கே 3 வே இருக்கு. வே டு பாட்டம் ஆஃப் த ஃபால்ஸ், வே டு த கேவ், வே டு த டாப் ஆஃப் த ஃபால்ஸ். ஸோ ஐ கெஸ் we can go to the top of the falls. ஏன்னா எப்படி குளிக்க போகிறது இல்லை. இப்போ நம்ம வந்து கேவுக்கு போகிறோம். 3 வேஸ்ல ஒரு வேயான கேவுக்கு இப்போ போயிட்டு இருக்கோம். ரொம்ப நேரோ வேயா இருக்கு. பார்த்து தான் நடக்கணும், பார்த்து தான் போகணும். ரொம்ப நேரோ அண்ட் ஃபுல்லி covered with forest எல்லாம் கவர் ஆகி ரொம்ப நேரோ ஆகி இங்க ஃபுல்லாவே ட்ரெக்கிங் மாதிரி தான். இந்த லிங்க்ஷியர் ஃபால்ஸ் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணால் இட் வில் டேக் அரவுண்ட் 1 hour. இந்த ஃபால்ஸ் லொக்கேட் ஆகிருக்கிறது ஈஸ்ட் காஷி ஹில்ஸ் டிஸ்ட்ரிக்டில். இந்த கேவ் இஸ் ஹார்ட் ஃபால்ஸ், ஷாஹெத் டானட், மேல கிரேம் கிசார் கோல்ட் கேவ். இது வந்து ஹார்ட் ஃபால்ஸ். ஆனா இதுக்குள்ளார யாரும் போக மாட்டேங்கிறாங்க. ஸோ போலாமா வேண்டாமான்னு தெரியல. கேவ் ஃபுல்லா ரொம்ப டார்க்கா இருக்கு. அப்படியே கேவ் உள்ளார போகுது. நமக்கு போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா தனியா இருக்கும் அண்ட் நோபடி இஸ் ஹியர். ஸோ இட் இஸ் நாட் சேஃப் டு கோ. இப்போ ஃப்ளாஷ் லைட் அடிச்சுதா இதே தெரியுது, இல்லாட்டி இதுவும் தெரிஞ்சிருக்காது. இட் இஸ் பெட்டர் நாட் டு கோ. ஏன்னா குரூப்பா வரோம்னா இப்போ நமக்கு அங்க இருக்கிறவங்கள இருந்த லோக்கல் லைட்ஸ் இருந்தாங்கன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட். இஃப் நாட் இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ வி தாட் நாட் டு கோ. இப்போ வந்து இதுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டு போறோம். கண்ணும் தெரியல, ஒன்னும் தெரியல. எல்லாரும் ஆமா ஐயோ ஒரு 2-3 பேர் கிடைச்சாங்க. அதனால அவங்க கூட போலான்னு பிளான் போட்டு ஒன்னும் தெரியல. சுபாஷே இதுதான் இந்த வியூ. இது வழியா தண்ணி வரணும். இப்ப தண்ணி வரல. இப்ப இங்க ஒரு வே இருக்கு. இது வழி போலாமான்னு தெரியல. எல்லாம் போறோம். ஆமா
அங்கே ஒரு இடம் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. இட் ஃபெல்ட் லைக் இட் இஸ் நாட் சேஃப். பட் 2-3 பேர் போனாங்க. ஸோ வாட்டர் ஃபால். வாட்டர் ஃபால் சவுண்ட் கேட்குது. இது ஃபுல்லாகவே கேவ். ஃப்ளாஷ் இஸ் நாட் ஒர்க்கிங். இதுக்குள்ளார ஏன்னு தெரியல. இதுதான் அந்த வாட்டர் ஃபால். இதை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி வர மாதிரி இருக்கு. ரொம்ப கோல்டு. அண்ட் இது வந்து பேம்பு பிரிட்ஜ். இதுதான் பேம்பு பிரிட்ஜ். இந்த லொக்கேஷனில் எடுத்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டூ விசிட் மை இன்ஸ்டாகிராம் பேஜ் as well. இது ஆஃப்டர்நூன் டைம். இன்சைட் த கேவும் நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. கிளைமேட் வாஸ் வெரி கோல்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல இட் இஸ் லைக் கோல்ட் அண்ட் சில்வர். இங்கே சில்வர் தெரியுது, கோல்டு தெரியுது. இங்கே எழுதி வச்சிருக்காங்க. ஸோ பெயிண்ட் பண்ணியிருக்காங்களாட்டிருக்கு. ஃபைனலி ஒரு வழியாக கேவ்க்குள்ளே இருந்து வெளியில் வந்தாச்சு. ஆஃப்டர் த கேவ் ஐம் கோயிங் டு த பாட்டம் ஆஃப் த ஃபால்ஸ். இந்த லோக்கல் லெஜெண்ட்ஸ் இந்த வாட்டர் ஃபாலை ஒரு சேக்ரெட் வாட்டர் ஃபாலாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ தே ஆஃபர் பிளெஸிங்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஃபர்டிலிட்டி. இதை நம்ம விசிட் பண்ணோன்னா நமக்கும் அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கலாம். ஆனால் நாங்கள் ட்ரெஸ் கொண்டு வரல. அப்போ தண்ணியில் இறங்குறோம். ஃப்ரீசிங் கோல்ட். காலெல்லாம் இழுத்து பிடிக்குது. எப்படி குளிக்கிறாங்கன்னு தெரியல. ஓ மை காட். ரிட்டர்ன் போறேன் டு த டாப். பார்க்கறக்கு ரொம்ப குத்தனை தெரியறது இல்லை. ஆனால் ஏற முடியல. நம்ம ரொம்ப பிரீத் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இதுதான் வழி. யாருமே இல்லை. இதுதான் இப்ப வந்த வழி. ரொம்ப குத்தனையா இருக்கு. நமக்கு தான் ரொம்ப மூச்செடுக்க கஷ்டமா இருக்கு. எல்லாம் நிறைய பேர் ஓடுறாங்க, நிறைய பேர் நல்லா என்ஜாய் பண்றாங்க. நமக்கு இந்த எக்ஸசைஸ் இல்லாம வீட்லயே உட்கார்ந்ததுக்கு இப்ப வந்து திடீர்னு நடக்க சொன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓ மை காட். ஈவினிங் 5 o'clock எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைக் நம்ம ஊர்லலாம் ஒரு 8 o'clock 9 o'clock ஆன மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சிராபுஞ்சியில் இருக்கோம். சிராபுஞ்சி இங்க இருக்கிறவங்களோட லோக்கல் காஸ்டியூம் இது. நம்ம அந்த ட்ரிப் எல்லாம் போய் அந்த அப்படி போட்டிருக்கிறத விட இவங்களோட இந்த லோக்கல் காஸ்டியூம் வந்து இவங்க எனக்கு ட்ரை பண்ணி கொடுக்குறேன்னாங்க. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஹாய் மேம். ஹலோ. ஸோ வில் ட்ரை. What is the name of this dress? Jankrisha. Huh? Jankrisha. 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 Yes. Jankrisha. Okay. Yeah. This is the tradition. This tradition. Okay. Inside what you'll wear? Like inside of this? You can means you can Hair long. Jensam also we have. Jensam you have to wear blouse, Okay. skirt, and then Jensam. This is Both Jensen. side. This is Jankrisha. Jankrisha, Jensen. Jensam both side. Oh, okay. Jensen both side. Yeah. Okay. Inside what you wear? Okay.
Jankrisha only this. Oh, okay. Only one. And Jansam both side. Okay. Okay. You have to wear Belt or skirt. Oh, skirt. Okay. From inside, skirt and then blouse and then Okay. and then Jansam. ஓகே ஓகே ஜென்சம் ஓகே ஸோ உள்ளார நம்ம ஜன்சம்னு ஒன்று வேர் பண்ணணும் அண்ட் திஸ் இஸ் ஜன்கிருஷா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜன்கிருஷா இங்கே ஸ்கர்ட் வேர் பண்ணணும் உள்ளார ஜன்சம் வி ஹவ் டு வேர் அதுதான் இவங்களோட ட்ரெடிஷனான காஸ்டியூம் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல். You want to see? அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் காமிக்கிறதுக்காக எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. திஸ் இஸ் அ ப்ளவுஸ் ஜன்சம் அண்ட் இதுக்கு பேர் தான் ஜன்சம் ப்ளவுஸ் விச் தேல் வேர் இன்சைட். இதுவும் ஜன்கிருஷா. இந்த கிளாத் இந்த ரெண்டு கிளாத்தையும் ஜன்கிருஷான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ளவுஸ் இப்போ நம்ம மேட்சிங்காக சாரீ கட்டுற மாதிரி ஸோ எந்த ப்ளவுஸ் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜன்கிருஷா இது போட்டுக்கலாம். நம்ம போகிற எல்லா இடத்துலையும் இவங்களோட ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் மாதிரி வேர் பண்ணி வி கேன் டேக் பிக்ஸ். ஆனால் அது வந்து ஒரிஜினல் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் த டூரிஸ்ட் பீப்புள். அப்படியே ஒரு கவுன் மாதிரி போட்டு கொஞ்சம் ஆர்னமெண்ட்ஸ் போட்டு வி ஹேவ் டு டேக் பிக்ஸ். பட் ஹியர் இட் இஸ் நாட் லைக் தேட். இவங்களோட ட்ரெடிஷனாக இவங்க வேர் பண்ணுறதே கொண்டு வந்து காமிச்சிருந்தாங்க விச் இஸ் ஸோ நைஸ் ஆஃப் தெம். ரீகல் ரீட்ரீட்டில் தான் இது இவங்க காமிச்சாங்க. இன்றைக்கி ஸ்டே ரீகல் ரீட்ரீட்டில். That's it about my day too. So 2-3 falls பார்த்தாச்சு. இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வேர் பண்ணி பார்த்தாச்சு. It was so nice day. So we'll continue tomorrow. Bye.